எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாஸ்திரி கோவிந்தராஜன். இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கறிலீஃப் பொங்கல் தான் பண்ண போகிறோம். கருவேப்பிலை வச்சு பொங்கல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துறேங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி நான் ஒரு 1/4 கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த கப்பு ஒரு 1/4 கிலோ பிடிக்கும். இந்த 1/4 கிலோ பச்சரிசி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். கப்புக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கழுகிட்டு குக்கரில் வைக்கலாம். இப்போ இந்த ஒரு கப்பில் தான் ரைஸ், இந்த கப்பு நிறைய ரைஸ் போட்டோம் இல்லையா, அப்போ இதே கப்பனுடைய அளவுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்தணும். 4 கப் தண்ணி சேர்த்து வச்சுங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. வெயிட் போட்டு 4 விசில் வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், குக்கரில் 4 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இனி பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நம்ம வறுக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு 1 டேபிள் ஸ்பூன், அதே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம் அது ஒரு ஸ்பூன். பாருங்கள், இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதே இது கூட போட்டு நம்ம நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி மொறுன்னு நல்லா வறுபட்டுறணுங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்தாமல் பவுட்ரு பண்ணிட்டு வரணும். நீங்கள் மத்து இருந்தால் மத்தில், இல்லைன்னா ஸ்பூன் ஏதாவது ஒன்றில் இந்த மாதிரி நல்லா குழைவாக மேஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துருக்குறேன். அந்த முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். வச்சுருக்கீங்களா கருவேப்பிலை பொடி, அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நம்ம அடுப்பு தீயை ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொங்கல் எடுத்து நம்ம இது கூட சேர்த்துடலாங்க. இது நல்லா பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையும் பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். நல்லா சுட சுட பொங்கல், இந்த கருவேப்பிலை பொங்கல் செஞ்சுங்க. தேங்காய் சட்னி வச்சு சுட சுட சாப்பிடும்போது கொடக்குன்னு எப்படி சாப்பிட்டோன்னே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கூட பொங்கல் செஞ்சு தேங்காய் சட்னி இந்த மாதிரி லூஸாக செஞ்சுங்க. இந்த மாதிரி நம்ம இதில் தொட்டு இப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தை